ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இங்கே பாருங்கள், வீடு கூட்டினா ஒரே முடி, சாப்பாட்டில் முடி, தட்டில் முடி, செம்பில் குடிக்கிற தண்ணியில் எல்லாத்துலையும் முடி. வாங்க, இதுக்காக ஒரு சூப்பரான ஹேர் ஆயில் வந்து நம்ம வந்து செய்ய போகிறோம். அதுக்கு வந்து நான் 4 செம்பருத்தி எல்லாம் எடுத்திருக்கேன். அதுக்குமே ஒரு கைப்பிடி வந்து முருங்கைக்கீரை, ஒரு கைப்பிடி வந்து கருவேப்பிலை, ஒரு செம்பருத்தி பூ எடுத்திருக்கேன். எங்கிட்ட வந்து செம்பருத்தி பூ ஒன்று தான் இருந்துச்சு. உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் 2 3 மேலே சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் கொஞ்சமாக எடுத்திருக்கேன். ஒரு 4 5 சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரிசி எடுத்துக்கேன். உங்களுக்கு வீட்டில் என்ன அரிசி இருக்கோ அந்த அரிசி நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெந்தயம் எடுத்திருக்கேன். நம்ம வந்து அரிசி வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சுட்டு மீதி இருக்க பொருளை எல்லாத்தையும் போட்டு நம்ம வந்து குறகுறப்பாக மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துடலாம். செக்கில் ஆட்டின சுத்தமான தேங்காய் எண்ணெய் நான் எடுத்திருக்கேன். ஒரு 100 கிராம் எடுத்திருக்கேன். அரிசி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இப்போ நம்ம அரிசி களைஞ்ச தண்ணி வடித்த தண்ணி நம்ம தலையில் சேர்க்குறோம் இல்லையா, அதனால் வந்து நம்ம அதை வந்து எண்ணெயில் டைரெக்டாக ஊற்ற முடியாது. அதனால் நான் அரிசியாக எடுத்துருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா குறகுறப்பாக அரைச்சாச்சு. நீங்கள் வந்து எண்ணெயில் போடும்போது பார்த்து கவனமாக போடுங்க. ஏன்னா வெந்தயம் வந்து நல்லா வெடிச்சிடும். நான் தள்ளி எண்ணெய் போட்டுக்கோங்க. இப்போ வந்து நான் அடுப்பில் வந்து நான் வச்சுட்டு நான் போய் அரைச்சிட்டு வரதுக்குள்ளேயும் சூடாகிடுச்சு எண்ணெய் வந்து. அதனால் நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த வந்து நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து அடுப்பை ரொம்ப சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ வந்து நான் அடுப்பு வந்து பெரிய அடுப்பு தான் வச்சுருந்தேன். இப்போ வந்து நான் சின்ன அடுப்பு மாதிரி அது சிம்மில் நான் வச்சுக்கிறேன். நீங்களும் அதே மாதிரி சிம்மிலே வச்சுக்கோங்க. வெந்தயம் போட்டுக்கோங்க. வெந்தயம் வந்து வெடிக்கும். நீங்கள் வந்து கொஞ்சம் பார்த்து தள்ளி நின்றுக்குங்க. குழந்தைங்களாம் உங்கள் வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்க கிச்சன் பக்கத்தில் விட்டுறாதீங்க, சரிங்களா? இப்போ வந்து நம்ம வந்து கொஞ்சமாக அரிசி போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு தெரியும், நுரையே அப்படியே வெள்ளை வெள்ளையாக தெரியுது பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பபுள்ஸ் மாதிரி வருது பாருங்கள். நம்ம எண்ணெய் இறக்கும்போது பபுள்ஸ் எதுவுமே இருக்காது. நான் காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ வந்து ஒரு கரண்டி வச்சு நம்ம லைட்டாக வந்து கிளறி விட்டுக்கலாம். அடுப்பு வந்து நீங்கள் சிம்மிலே வச்சுக்கோங்க. நீங்கள் ஃபீடாக வச்சிங்கன்னா அப்படி ரொம்ப கருகி போயிடும். இப்போ பாருங்கள், எண்ணெய் வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்மளுக்கு பபுள்ஸ்லாம் நல்லா அடங்கிருச்சு. இப்போ வந்து நம்ம எண்ணெயை வந்து நல்லா ஆற வச்சு நம்ம எடுத்து ஒரு பவுலில் வந்து மாற்றிடலாம். வாங்க, இந்த எண்ணெயை வந்து நீங்கள் வந்து குளிக்கிறதுக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த ஆயிலை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து தலை குளிச்சுக்கலாம். அதே மாதிரி நீங்கள் வந்து இந்த எண்ணெயை வந்து நம்ம நார்மலாக தேங்காய் எண்ணெய் தேய்க்கிற மாதிரி நீங்கள் எப்பவும் போல் நார்மலாக இந்த எண்ணெயை தேய்ச்சிக்கலாம். சில பேர்த்துக்கு வந்து சளி பிடிச்சிக்கும், இல்லை உடனே வந்து இந்த எண்ணெய் சுமல் பிடிக்காது. அதனால வந்து நீங்கள் வந்து இந்த எண்ணெயை வந்து அட்லீஸ்ட் ஒரு 10 நிமிஷம் வச்சு நீங்கள் அந்த மசாஜ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து குளிச்சிருங்க, சரிங்களா? இது கூடயும் வந்து நீங்கள் வந்து இன்னும் ஒரு 2 பொருள் சேர்த்துக்கலாம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கத்தாழை சேர்த்துக்கலாம், கருஞ்சீரகம் வந்து சேர்த்துக்கலாம். சில பேருக்கு வந்து கத்தாழை வந்து சேராது. ஏன்னா அது ரொம்ப குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு பொருள் தான், சரிங்களா? அதனால் வந்து நீங்கள் கத்தாழை வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். இல்லை போடணும்னு அதுவும் சேர்த்து நீங்கள் வந்து அரைச்சி போட்டுக்கலாம். எனக்குமே பார்த்தீங்கன்னா அடிக்கடி தலைவலி இருக்கும். எனக்கு குளிர்ச்சிங்கிற பொருள் சேராது. ஸோ ஓகே, அதனால் வந்து நான் கத்தாழை சேர்க்கல. சின்ன வெங்காயமும் வெந்தயமும் இதுவுமே வந்து ஒரு குளிர்ச்சியான பொருள் தான். அதனால் 2 வந்து நான் சேர்த்துக்கிட்டேன். என்ன தான் நம்ம காசு அதிகமாக கொடுத்து எண்ணெய் வாங்கி தேய்ச்சாலும், இல்லை வீட்டிலே நம்ம எண்ணெய் செஞ்சு தேய்ச்சாலும் சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா முடி கொட்டிகிட்டே தாங்க இருக்கும். அதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா சில பேர்த்துக்கு இப்போ வந்து ஆன்லைனில் தாங்க வேலை இருந்துகிட்டே இருக்கும். ஃபோன்லேயே தான் எனி டைம் இருப்பாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா கவலை அதிகமாக இருக்கும், தூக்கமே இருக்காது, பகலையும் சரி நைட்லேயும் சரி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சரியாகவே சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு முடி கொட்டுறதுக்கு சான்ஸ் நிறையாவே இருக்குது. கொஞ்சமாவது ரெஸ்ட் இருக்கணும். அது எங்க இருக்கு நெக்ஸ்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நான் ரொம்ப அதிகமாகவே பேசிட்டேன். இந்த எண்ணெய் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த எண்ணெயை ட்ரை பண்ணி பாருங்கள். முடி கொட்டினதுக்கு குட் பை சொல்லுங்கள். ஹாப்பியாக இருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.